அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஜென்ரல் தமிழில் கலைச்சொற்கள்னு ஒரு டாபிக் இருக்குங்க இல்லையா? அதாவது இந்த 4வது டாப்பிக்கும் 6வது டாப்பிக்கும் கலைச்சொற்களில் பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது எந்தெந்த துறை, அறிவியல், கல்வி, மருத்துவம், இது மாதிரி பல கலைச்சொற்கள் மீன்ஸ் என்னென்னா, ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருப்பாங்க. இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, வலசைனா மைக்ரேஷன். இது மாதிரி 6வது பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்த்தல் இருக்குங்க இல்லையா? அதுவுமே ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 2 யூனிட்டையும் படிக்கிறதுக்கு நிறையா சோர்ஸஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான். 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எல்லோரும் பார்த்துருக்காங்களா என்னென்னு தெரியலை. அந்த புத்தகத்தில் ஒரு யூனிட்டுக்கு பின்னாடியுமே இந்த கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் கலைச்சொல் வேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு 10 சொற்கள் ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு வீதம் அப்படியே அந்த சொற்கள் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் இது பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அட்வான்ஸு தமிழ், அதாவது சிறப்பு தமிழ் புத்தகம் முதல் யூனிட்டோட பின்னாடி உள்ளது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாருங்க, அதுக்கான கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்களா? ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு துறையை பொறுத்து இது கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி துறையை பொறுத்து கொடுத்துருப்பாங்க. அப்ஸ்ட்ராக்டு, லிரிசிசம், ஓகேங்களா, மித்து, இது மாதிரி இது ஒரு துறை சார்ந்த கலைச்சொற்கள். இதுக்கப்புறமா இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்கு பின்னாடி சில யூனிட்டில் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மேக்ஸிமம் எல்லா யூனிட்டுக்கு பின்னாடியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கோத்ரூ பண்ணிக்கணும். இதெல்லாம் மொத்தமாக ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம சேர்த்து வச்சு ஒரு பிடிஎஃபாவோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றாவோ பின் பண்ணி ஒரு ஒட்டுமொத்த கலெக்ஷனாக நம்ம வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம கோத்ரூ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் இதை தான் கொடுத்து படிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு யூனிட்டு. இது வந்துட்டு சினிமா பற்றின ஒரு யூனிட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆர்ட் இருக்குது, லாங் ஷாட் இருக்குது, மானிட்டர். ஸோ இது அது சினிமா துறை சார்ந்த கலைச்சொற்கள் எல்லாமே இருக்குது. இது நம்ம சிலபஸில் உள்ளது தான். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இதெல்லாமே கோத்ரூ பண்ணணும், கரெக்டாக படித்து வச்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு சில யூனிட்டுக்கு பின்னாடி இல்லாமல் இருக்கலாம், மேக்ஸிமம் எல்லா யூனிட்டுக்கு பின்னாடியுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். ஒரே கலெக்ஷனாக ஒரு பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கணும், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறையோட இது அஃபிஷியலான வாட்ஸ்அப் பக்கம், வாட்ஸ்அப் பேஜ் பார்த்துருப்பீங்களா, வாட்ஸ்அப் சேனல் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த சேனலு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்த இந்த கலைச்சொல் வேட்டைங்கிறது ஒன்று வருதுங்க இல்லையா, இது தவிர தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்லா திட்டங்கள் பற்றியுமே இதில் அப்டேட் பண்ணுவாங்க. புதுசாக என்ன திட்டம் வந்திருக்கு, அந்த திட்டத்தில் யார் யார் பயனாளிகள், எவ்வளோ பயனாளிகள் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறையா அப்டேட்ஸ் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கலைச்சொல் வேட்டை இது ஒரு நாளைக்கு 10 வார்த்தைகள், இல்லைனா 2 நாளைக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறாங்க. ஒரு 10 வார்த்தைகள் தான். இதுவும் சில துறை சார்ந்தது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நிறையா புது வார்த்தைகள் இருக்கும். நீங்கள் இந்த கலைச்சொற்கள் டாப்பிக்குக்காக ஏதேதோ பிடிஎஃப்பில் போய் ஒரு 1000 வார்த்தை, 2000 வார்த்தை, 3000 வார்த்தை அவ்வளோ படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உள்ள சோர்ஸ், நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு முதன்மையான சோர்ஸு ஸ்கூல் புக்கு. அதை நல்லா படிச்சிருங்க. அதில் நிறையாவே இருக்கும் வார்த்தைகள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த சிறப்பு தமிழ் புத்தகத்துக்கு பின்னாடி உள்ளதும் படிச்சிருங்க. ஏன்னா அது துறை சார்ந்த வார்த்தைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கலைச்சொல் வேட்டைங்கிற டாப்பிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த கலைச்சொல் டாப்பிக்கான முக்கியமான முதன்மையான சோர்ஸு. இது தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, நீங்கள் புதுசாக ஒரு டெஸ்ட்டில் பார்க்குறீங்களோ, இல்லை வேறு இன்ஸ்டியூட்லேருந்து வேறு டெஸ்ட்டில் என்ன கொடுக்குறாங்களோ, ஸோ அதெல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் முக்கியமாக முதன்மையாக ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சோர்ஸஸ் தான். ஓகேங்களா? தேங்க்யூ.